சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. கும்பராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 இரவு 1:58க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியானார். இதனால கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, யோக பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் தான் முழு சுவர், முழு பாபி சனி அப்படின்னா முழு சுவர் குரு பகவான் தான். நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா குருவை தான் லக்னாதிபதியாகவே எடுத்து பலன் சொல்லுவாங்க. குரு தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 5, 7, 9 வரும்போது தான் ராஜ பார்வை, வியாழ நோக்கம், குரு பார்வை இருக்கு, திருமண பார்வை இருக்கு அப்படின்னு சுபகாரியங்களை நடத்துவதற்கு ஏதுவான டைமாக சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குரு தான் ஒருத்தருக்கு புத்திரகாரகன். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை, எத்தனை குழந்தை, குழந்தையோடைய நிலை என்ன, குழந்தை வந்து கரெக்டாக பெற்றோர்களுடைய பெற்றோர்களுக்கு புகழ் சேர்க்குமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு வச்சு தான் சொல்ல முடியும். ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தனம், பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் குரு தான். குரு வச்சு தான் ஒருவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு தான் நீதி நேர்மை. ஒருத்தர் கௌரவமாக வாழ்கிறார் அப்படின்னா இப்படித்தான் வாழணும், எப்படி வேண்டாலும் வாழ்றது கிடையாது, வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு அந்த அடிப்படை ஒழுக்கத்தை சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். வழிகாட்டி குரு நல்லா, ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் வழிகாட்டி சிறப்பாக அமைவார். எதை எங்கே எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய, நமக்கு சரியான வழிகாட்டியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குரு பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய இடம், இந்த 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் கடந்த ஒரு வருஷமா 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இந்த மாதிரி 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சார். உங்கள் ராசியவும் பார்த்தார். அதாவது 7 சனியோட பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவுபட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போறாரு. இதனால கும்பராசி கெடுபலன் ஏற்படுமா அப்படின்னா, மற்ற ராசிகளுக்கு குரு 6ல் போகும்போது கெடுபலன் ஏற்படும், கும்பராசிக்கு ஏற்படாது. ஏன் அப்படின்னா குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குழுக்கு மறைவு என்பதே இல்லை. 6ஆம் இடங்கிறது என்ன, மறைவு ஸ்தானம். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இப்போ மறைஞ்ச சுபகிரகம் மறையும் பொழுது நல்ல பலன் ஏற்படாது. அதனால தான் அந்த பலன். அதனால் குரு உங்கள் ராசிக்கு 6ல் வரும் பொழுது உச்சமாக சஞ்சரிக்கிறார். இதனால் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் உத்தியோகம். அப்போ பார்த்தீங்கன்னா உத்தியோக சம்பந்தமான வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதத்தெல்லாம் தவிர்க்கணும். பொருளாதார சம்பந்தமான அப்பப்போ கட்டிங் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல உடனே கடன் கிடைக்காது, தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் பொருள் கிடைக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காரு அப்படின்னா லாபாதிபதி போய் 6ல் மறைகிறாருன்னா மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூத்த சகோதர சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் கடனுக்காக போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, உங்களுக்கு 7 சனி நடக்குது. கும்பராசி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா 7 சனியில் பாத சனி நடக்குது. இப்போ இந்த 7 சனியோடைய பாதிப்பை குறைக்கும். என்ன ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதர் சனியை குரு 9வது பார்வையாக பார்க்குறாரு. அதனால் 7 சனியோடைய பாதிப்பு இல்லாமல் இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது ஒரு சிறப்பான விஷயம்தான். அதாவது கெடுபலன் நடக்காமல் இருக்கிறதே நல்ல பலன் தான். கெடுபலன் நடக்காமல் இருக்கிறதே நல்ல பலன் தான். அப்போ 7 சனியோட கெடுபலன் நடக்கலை அப்படின்னாலே கும்பராசிக்கு நன்மை தான். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான குரு பயிற்சி தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தருவாருன்னா தரமாட்டார். ஏன்னா குரு உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த வக்கர காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு 6ல் சஞ்சரிக்கும் பொழுது பதவி உயர்வு, அதாவது கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள், எதிரிகள் வந்து நண்பர்களாக ஆகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு எங்க இருந்தாலும் தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப குரு 5ஆம் இடத்தை பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகம், 10ஆம் இடம் தொழில். அப்ப தொழில் சம்பந்தமான, உத்தியோகம் சம்பந்தமான இந்த டைட்டான வேலை இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி புகழ் அந்தஸ்து கௌரவம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, மாமியார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உச்சமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வை. 7வது பார்வை தான் முழு பார்வை. இந்த 7வது பார்வையாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. விரயஸ்தானம், மயன, சயன, போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு. விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்படின்னா சுப விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுறது, திருமணம் பண்றது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படும். பொதுவாக 7 நாட்டு சனி வந்தாலே கடனாவது வாங்கியாவது சுப செலவு செஞ்சு 4 பேருக்கு சாப்பாடு கூட ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணும். அப்படி இல்லைன்னா தெண்ட செலவு, கர்ம செலவு ஏற்படுத்திடும். அதனால சுப செலவுகளை செய்யும். வீடு கட்ட வைக்கும், நிலம் வாங்கக்கூடிய, கடன் வாங்கி நிலம் வாங்க வைக்கும், கடன் வாங்கி வீடு கட்ட வைக்கும், இடம் வாங்க வைக்கும், பிளாட் வாங்க வைக்கும், கார் வாங்க வைக்கும். இந்த மாதிரி காரு கூட சிறப்பு கிடையாது. அசையா சொத்துக்கள் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ அது சுப விரயமாகத்தான் இருக்கும். 12ஆம் இடம் விரயம் அப்படின்னா குரு பார்க்கறதுனால அது நல்ல செலவாக இருக்கும், எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய செலவாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கடன் ஏற்படுத்தும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமாக, வெளிநாட்டிற்கு தொழிலுக்காகவோ, படிப்பிற்காகவோ, அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்காகவோ, வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். இங்கே சனி உட்காந்துருக்காரு. அப்போ சனி உட்கார்ந்துருக்கிறத குரு தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற சனியை பார்க்கறதுனால, சனி சுபத்துவம் அடைகிறதுனால உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான தடை, தாமதம், இழுபறியெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்கும். 7.5 சனியோட பாதிப்பு குறையும். 7.5 சனி பொதுவாக தொட்டாலே என்ன? கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகணும், கர்மம் செய்யணும், இந்த மாதிரியான கெடுபலனை செய்யும். அதோடைய தாக்கம் இந்த குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்கும், குரு கடகத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் கும்பராசிக்கு. அப்போ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது தான். 6ல் மறைஞ்சாலும் 7.5 சனியோட பாதிப்பு குறைகிறதுனால, அதுவும் உச்சமாகி 6ல் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடப்பதற்கும், வேலை, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படுவதும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுப செலவுகள், நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, மாதிரி சுப செலவுகள் செய்வதற்கும் மிக அற்புதமான குரு பயிற்சி. வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், ஒரு தடவையாவது ஆலங்குடி, குருவுடைய ஆலங்குடி சென்று பரிகார ஸ்தலம், அதாவது குரு பகவானுடைய பரிகார ஸ்தலம் ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வருவதும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யும் இந்த குரு பெயர்ச்சி. ஆக இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மை ஏற்படனாலும் தீமை ஏற்படாமல் இருக்கிறதை நன்மையாக எடுத்துக்கொண்டு 7.5 சனி, முக்கியமாக 7.5 சனியோட பாதிப்பு இல்லாமல் ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.